செய்வன திருந்த செய். பிறந்து முதல் மூச்சு உள் சென்று இறந்து இறுதி மூச்சு வெளியே வரும் வரை பிறவிகள் ஒவ்வொன்றும் ஏதேனும் ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றன. மக்களோ மாக்களோ அனைவரும் தனக்கென்று ஒரு தொழிலில் எந்நேரமும் ஈடுபடுகின்றனர். சரி எது, சரி அல்லாதது எது, நல்லது எது, நல்லது அல்லாதது எது, வேண்டுவன வேண்டாவன எது என்பது பற்றிய கேள்விகள் இயற்கையாகவே உயிர்களுக்குள் உருப்பெற்று மனதில் புகுந்து தேடலாக உருமாறி செயல்களாக வெளிப்படுகிறது. பசிதான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் முதல் தேடலாக அமைகிறது. அது தீர்ந்த பின்னர் உடல் என்னும் இயந்திரம் உறக்கம் கேட்கிறது. அயற்சி தீர்ந்த பின்னர் மனம் என்னும் மாயன் ஆடம்பரத்திற்காக ஏங்குகிறான். அந்த மாயனின் அமைதிக்காக என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆடம்பரம் என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவைகள் வளரும் சூழலுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. இந்த ஆடம்பரம் பழக பழக இதுவே பகட்டாகவும் மாறுகிறது. நான் யார் தெரியுமா என்ற மமதை ஏற்படுகிறது. உண்மையில் தான் யார் என்று தெரிந்த எந்த ஒரு ஜீவனுக்கும் மமதை ஏற்படாது. ஆடம்பரம் அழுத்து போகும், மனம் அமைதியாகும், அலட்டல்கள் எல்லாம் காணாமல் போகும். மனதிலும் சரி, வெளியிலும் சரி. அந்த அறிதல் எப்போது நடக்கும்? நான் யார் என்ற தேடல் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கே நடக்கும். அந்த தேடல் உள்ளவரை வாழ்க்கை இருக்கும். அந்த பயணத்தில் பல தடைகள் வந்து திசை திருப்பும். திரும்புவதிலோ அந்த திருப்பத்தில் இருப்பவைகளை ஆராய்ந்து அனுபவிப்பதிலோ எந்த தவறும் இல்லை. ஆனால் தேடலின் பயணத்தை மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து பயணிக்கும் அந்த ஒழுக்கத்தை வளர்ப்பது ஒன்றே உயிர்கள் ஒவ்வொன்றின் அடிப்படை கடமை. எந்த செயலில் ஈடுபட்டாலும் முழுமையாக ஈடுபட வேண்டும். அதே நேரம் தன்னை அறியும் தேடலோடு இருக்க வேண்டும். இவ்விரண்டில் ஒன்றை இழந்தாலும் இழந்தது எது என்று கண்டறியும் தெளிவு கூட இல்லாது போகும். அறியாமை என்பது யாதெனில் அறிய வேண்டியவை எவை என்ற எண்ணமே இல்லாது இருப்பது. அதற்கு காரணம் அனுதினமும் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் முழு மனதோடு ஈடுபடாமல் இருப்பது. தொழில் ஒன்றே நம்மை நாம் யாரென்று அறிய உதவும். சில பயணம் இலக்கை முடிவு செய்துவிட்டு தொடங்கப்படும். சில பயணம் இலக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தொடங்கப்படும். கண்ணுக்கு இலக்கு தெரியாவிட்டாலும் பயணத்தில் முழு கவனமும் ஈடுபாடும் இருப்பின் சரியான இடத்தை அடைவது உறுதி. வானமும் பூமியும் வாழ் என்று வாழ்த்த வேடிக்கை பார்த்தபடி வீண் செய்வது ஏனோ? கல்லும் மலையும் தான் தொழில் செய்ய மாயையை ரசித்தபடி வீண் தொழில் ஏனோ? அல்லும் பகலும் மனு செய்யும் தொழிலில் யாரென்ற தேடலை மறந்திடுதல் தகுமோ? வள்ளுவன் வாக்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. விளக்கம். மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்பம் நிலையை கொடுக்கும்.